விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் நடத்திய போரில் 56,500 வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட சி. அன்புமணி அவர்கள் பெற்றிருக்கிறார். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம், இந்த இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையம் என்பது ஒன்று இல்லாமலேயே இந்த தேர்தல் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழகம் பணத்தை வாரி இறைத்தார்கள். அதன் மூலமாக நாங்கள் வெற்றி பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாகவும் எங்களுடைய வேட்பாளருக்கு 56,500 வாக்குகளை அளித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்தலில் ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இடைத்தேர்தல் நடத்துவதற்கு அவர்கள் முன்வருகின்ற பொழுது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய அதிகார அத்துமீறல்கள், தில்லுமுள்ளுகள், அவருடைய பண விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையாக தேர்தல் ஆணையம் தோற்று போய்விட்டது. இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் தேர்தல் ஆணையமும் ஜனநாயகமும் விக்கிரவாண்டி தேர்தலில் தோற்று போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் தமிழக மக்களை பொறுத்தவரையில் நிறைய ஒரு ரவுண்டுக்கே தாங்காதவர்கள். ஆனால் திமுக 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு என்று அவர்கள் கொடுத்ததின் காரணமாக அதில் மயங்கி போய் ஒரு தவறான முடிவை இந்த தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நேரத்தில் நான் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு பணம் கொடுத்து வாக்கை பெறுவதற்காக பணம் கொடுத்த திமுகவிற்கு நீங்கள் நன்றி சொல்வதை விட, அந்த பணத்தை கொடுப்பதற்கு காரணமாக கடும் போட்டியை ஏற்படுத்தி பணம் கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று அந்த நிலையை உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் இந்த தொகுதி மக்கள் நன்றி செலுத்த வேண்டும். என்றால் கொடுக்கிறவனை விட கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் தான் போற்றப்பட வேண்டியவர்கள். அந்த விதத்தில் இந்த தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் இன்றைக்கு ஒரு வாக்காளர் 5,000 ரூபாய்க்கு மேலாக திமுகவால் கொடுக்கப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டு இந்த வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ரூபாய் நாங்கள் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தாமல் ஜனநாயகத்தை மட்டும் நம்பி, எங்கள் கூட்டணி கட்சியை மட்டும் நம்பி, எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களை நம்பி இந்த களத்திலே நாங்கள் நின்றோம். இந்த இடைத்தேர்தல் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் என்று எல்லோரும், ஊடகங்கள் உள்ளிட்ட நீங்கள் எல்லோருமே அந்த மனநிலையில் இருக்கின்ற பொழுது அதை மாற்றுவதற்காக நாங்கள் எடுத்த முயற்சி எங்களுக்கு உள்ளபடியே எங்களுக்கு ஒரு மன நிறைவை தருகிறது. ஆனால் அதே வேளையில் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நேர்மையாக இந்த தொகுதியில் நடந்து கொண்டிருந்தால், இப்பொழுதும் சொல்லுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி தான் வெற்றி பெற்று இருக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் இந்த தொகுதியில் பல புகார்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் கொடுத்தோம். பல்வேறு வித குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைத்தோம். ஆனால் எதற்கும் அந்த தேர்தல் ஆணையம் என்பது செவிசாய்க்கவில்லை. இந்த தேர்தலில் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் நிறுத்தப்பட்டு எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதே போன்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தினம்தோறும் இந்த தொகுதி முழுவதுமாக சுற்றி வந்து தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அதே போன்று சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார்கள். அன்புமணி அவர்களுடைய மகள் திரு சங்கமித்ரா அவர்களும் திருமதி சங்கமித்ரா அவர்களும் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அதே போன்று கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மிக தீவிரமாக எங்களுக்காக களத்திலே நின்று எங்களுக்காக குரல் கொடுத்தார்கள். அந்த விதத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணன் வாசன் அவர்களுக்கும் அண்ணன் தேவநாதன் அவர்களுக்கும் மற்றும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் கூட்டணி பாரிவேந்தர் மரியாதைக்குரிய பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டத்தை 4ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடத்தி எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டினோம். ஆனால் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை மட்டுமே நம்பி இந்த தேர்தலில் களத்திலே நின்றார்கள். வாக்குகளை இவர்கள் கேட்கவில்லை. வாக்காளரும் சென்று எங்களுடைய சாதனைக்காக வாக்களியுங்கள் என்று இவர்கள் குரல் கொடுக்கவில்லை. இவர்கள் பணம் கொடுத்தால் வாக்களிப்பார்கள் என்ற அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தது. ஆனாலும்
தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களால் ஏற்படுத்த முடிந்தது என்ற மனநிறைவு எங்களுக்கு இருக்கிறது. முதல் ரவுண்டு 1000 ரூபாய் கொடுத்தவுடன் உதயநிதி பிரச்சாரத்துக்கு வருகிறார், முடிஞ்சிருச்சு நாம எல்லாம் கிளம்பலன்னு ஒரு 20 அமைச்சர்கள், ஒரு 100 சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் வீட்டுக்கு போவதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில் இந்த தொகுதியில் தேர்தல் முடிவு வேறு விதமாக இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக மக்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்த பிறகு மீண்டும் வேறு வழி இல்லாமல் அவசரமாக அவர்களெல்லாம் திரும்பி வந்து அடுத்த தவணையாக 1000 ரூபாய், தேர்தல் தினத்தன்று 1000 ரூபாய் என்று தொடர்ச்சியாக திமுக தன்னுடைய அவர் லஞ்சத்தின் மூலமாக, ஊழலின் மூலமாக, அந்த மது விற்பனையின் மூலமாக சம்பாதித்து வைத்த அந்த பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் ஏற்படுத்தியது எங்களுக்கு மன நிறைவை தருகிறது. ஆனால் அதே வேளையில் வாக்காளர் பெருமக்கள் இந்த தருணத்தில் யோசிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இடைத்தேர்தல் என்று சொன்னால் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும், இடைத்தேர்தல் என்று சொன்னால் தில்லுமுள்ளு நடக்கும், இடைத்தேர்தல் என்று சொன்னால் ஆளும் கட்சியினுடைய அராஜகம் இருக்கும், இடைத்தேர்தல் என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் வெல்வது கடினம் என்ற எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஊடகங்களும் பொதுமக்களும் வாக்காளர் பெருமக்களுக்கும் மாற்று சிந்தனையோடு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை உருவாக வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.